அதிமுகவை விழுங்குவதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி. இந்த முயற்சியிலிருந்து எடப்பாடி தப்பிக்க முடியுமா, அல்லது சி.வி. சண்முகம் தப்பிக்க முடியுமா, அல்லது வேலுமணி தப்பிக்க முடியுமா? முடியாது. பிஜேபியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே இந்த செங்கோட்டையனை வைத்து எடப்பாடிக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் ரங்கராஜ் பாண்டே செங்கோட்டையனை கூப்பிட்டு நிகழ்வு நடத்துறதும் இது எல்லாம் எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள். நீங்க சரியா வரலைன்னா செங்கோட்டையனை கொண்டு வந்துருவோம். அப்ப பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா, தமிழகத்தில் தனித்து நின்றாலோ தனித்து அணிகட்டினாலோ ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கான மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கேயோ ஒரு குதிரை மேல ஏறித்தான் தீரணும். இது பிஜேபிக்கு நல்லா தெரியும். அப்ப எந்த குதிரை சாதகமான குதிரை என்று பார்த்தால் அதிமுகங்கிற குதிரை சாதகமா இருக்கு. அப்ப அந்த குதிரை வாங்க என் மேல ஏறிக்கங்கன்னு சொல்ல மாட்டேங்குது. அப்படின்னா மூக்கணாங்கயிறு போட்டா தான் குதிரை நிற்கும்ங்கிறதுனாலதான் அந்த ராமலிங்கம்ங்கிற அந்த வழக்கும் அமலாக்கத்துறை நடவடிக்கையிலும் அது அதிமுகவுக்கு அச்சுறுத்தல். அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிற அத்துணை முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்குகள் இருக்கு.